என்னோட ஜென்யூனான ரிவ்யூவை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பர் பர்சனுக்கு எப்படி 25,000ல் மலேசியா போயிட்டு வரலாங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரீ ஐட்னரி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு கோலாலம்பூருக்கு ஃப்ளைட்டு திருச்சி ஏர்போர்ட்லேருந்து நம்ம இப்போ திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்டு. நல்லா சென்னை ஏர்போர்ட் மாதிரியே பெருசாக இருக்குது. இங்கே அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கும் சென்னையில். இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 3 கேட் இருக்குது. D1 D2 D3ன்ட்டு 3 என்ட்ரி இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கோபுரம். நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலோட கோபுரம் மாதிரியே இங்கே ஒரு கோபுரத்தை வச்சுருக்காங்க. கீழே வந்து டொமஸ்டிக்கான டெர்மினல். இன்டர்நேஷ்னலுக்கு அங்கேருந்து அப்படி மேலே ஏறி இங்கே வந்துடணும். நல்லா பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கூட அங்கெல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. ஓகே, நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னும் 2 hours தான் இருக்குது. நம்ம போய் போர்டிங் கேட்டுக்கு போயிட்டு செக்இன் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பேக்கேஜ் பாலிசி, அப்புறம் இமிக்ரேஷன் எப்படி மலேசியாவுக்கு பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிப் பார்ட்னர்ஸ். எஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்? மலேசியா கோலாலம்பூர் சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 4 days வந்து நம்ம கோலாலம்பூரை சூப்பராக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த ட்ராவல் பார்ட்னர் மூலிமா வரல. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நாங்களே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோலாலம்பூருக்கு கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். என்ட்ரன்ஸில் நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே செக்இன் கவுண்டருக்கு வந்துவிட்டோம். செக்இன் கவுண்டருக்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டி பாஸை காமிச்சு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷனில் போயிட்டு ஃபுல்லு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேட் 6 போகணும். இப்போ மணி வந்து 8:10 ஆகுது. 8:15க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மலேசியாவுக்கு பறக்க போகிறோம். சரி, மலேசியாவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சார்? நம்ம இண்டோர் தீம் பார்க் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜெண்டிங் ஐலாண்ட்ஸ் போவோம். அதுக்கப்புறம் வந்து ரோப் கார் போவோம், கேபிள் கார் போவோம். அதுக்கப்புறம் நிறைய வச்சுருக்காங்க. பட்டு கேவ்ஸ் போகிறோம். முருகரை பார்க்க போகிறோம். மெயினாக முருகரை தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஏஷியா ஃப்ளைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஏன்னா சென்னையிலேருந்தும் திருச்சியிலேருந்தும் கோலாலம்பூருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஃப்ளைட் இருக்குது. பட் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த லக்கேஜ் வந்து எப்படி 7 kg மட்டும் தான் அலௌட் இருக்குன்ட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். மலேசியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்தும் திருச்சியிலேருந்தும் ஃப்ரீக்வெண்ட்டாகவே ஃப்ளைட்ஸ் இருக்குது. எல்லாமே பட்ஜெட்டாகவே ஃப்ளைட்ஸ் இருக்குது. நீங்கள் 6,000லேருந்து 8,000க்குள்ளேயே சூப்பராக ஃப்ளைட்ஸை புக் பண்ணிக்கலாம் 1 way. எனக்கு வந்து 2 way பார்த்திங்கன்னா 14,500 rupees ஆச்சு ஒரு ஆளுக்கு. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து 15,000 ஆச்சு. 3 பேர்த்துக்கு 45,000 நாங்கள் புக் பண்ணோம். 2 way ஃப்ளைட்ஸ் ஃப்ரம் திருச்சி டு கோலாலம்பூருக்கு. அப்புறம் பேக்கேஜ் வந்து புக் பண்ணுறப்ப 7 kg மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஏர் ஏஷியாவில். எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்குது, எப்படி நம்ம 7 kg எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராலி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து 1 சென்டிமீட்டரும், இங்கேருந்து 1 சென்டிமீட்டரும், இங்கேருந்து 1 சென்டிமீட்டரும் அளவு இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். இதில் வந்து நீங்கள் 7 kg ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இந்த ட்ராலியோட வெயிட்டே 2 kg இருக்கும். நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 kg மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 7 kg ஃப்ரீயாகவே நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த பேக் ஒரு 500 grams-லேருந்து 1 kg தான் வரும். நம்ம ஈஸியாக 6 kg வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 7 kg மட்டும் பேக்கேஜ் போட்டுட்டு வர்றப்ப இந்த மாதிரி பேக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு ஆப்ஷனை சொல்கிறேன். நம்ம செக்இன் பண்ணுறப்ப ப்ரியாரிட்டி பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ப்ரியாரிட்டி பாஸ் போட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக லைன் எல்லாமே உள்ளே போயிட்டு நம்ம செக்இனை சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம 7 kg மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். பட் ப்ரியாரிட்டி பாஸ் பேக்கேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 14 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த ட்ராலியில் பார்த்தீங்கன்னா 10 kg வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி பேக்கில் ஒரு 4 kg வச்சுக்கலாம். உங்கள் லக்கேஜ் அதிகமாக இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா செக்இன் பேக்கேஜ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுறப்பே அதோட காஸ்ட் எல்லாமே ஆட் ஆன் செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டைனமிக், அப்பப்போ கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம செக்இன் பண்ணுறப்ப ஃபுட் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மீல்ஸ் எல்லாமே. அந்த மீல்ஸ்க்கான ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டில் போய் பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம வந்து கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ ஃப்ளைட்குள்ளே போயிட்டு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃபுட் டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4 hours நமக்கு ஜேர்னி கோலாலம்பூருக்கு. கோலாலம்பூரில் இறங்கி நம்ம எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம், அப்புறம் எப்படி கோலாலம்பூர்லேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர் ஏஷியா பற்றியும் பார்ப்போம். அது போக நம்மளே சில விஷயம்லாம் புக் பண்ணியிருக்கோம், அதை எப்படி பண்ணலாம்
ட்ராவல் கம்பெனி இல்லாமல் நம்மளே போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பிலீவ் பண்ணி நம்ம கோலாலம்பூர் வரலாம். ஏன்னா நல்லாயிருக்கும். சிங்கப்பூரே பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் கம்பெனி இல்லாமல் நம்மளே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எல்லாமே நம்மளே புக் பண்ணிட்டு பண்ண முடியும். ஜாலியாக இருந்தது. மெட்ரோல எல்லாம் தனியாக வந்து தப்பான ஸ்டாப்பில் பஸ்ஸு மெட்ரோலலாம் நம்மளே போயிட்டு தப்பான ஸ்டாப்பில் ஏறி அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணோம். அது ஜாலியாக தான் இருந்தது. ஆனால் அதே மாதிரி இதுலேயும் 4 days எப்படி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் மறக்காமல் இமிக்ரேஷனுக்கு நீங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இது கேட்பாங்க, மலேசியாவுக்கு ஆனரவல் கார்டு வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆனரவல் கார்டு வந்து 3 daysக்கு முன்னாடி தான் ப்ரியராக தான் ஓப்பன் ஆகும். அதையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் கேட்பாங்க. ஹோட்டல் புக்கிங்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க. இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. வீசா ஃப்ரீ தான். அதனால் அடுத்த வருஷம் வரைக்கும் வீசா ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு 4 days சூப்பராக சுற்றி பார்த்துட்டு போகலாம் மலேசியாக்கு. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. ஒரு 4 நாள் போதும் சுற்றி பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் பட்ஜெட் ட்ரிப்பு. ஆமாம், பட்ஜெட்டாக வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மலேசியா. நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு 25,000, இவளுக்கு 25,000, சாய்க்கு 25,000. டோட்டலாகவே இந்த பட்ஜெட் வந்து 75,000 இன்க்ளூடிங் ஃப்ளைட்டு, ஸ்டே, அப்புறம் சுற்றி பார்க்குறது எல்லாமே சேர்த்து. ஃபுட்டு மட்டும் நாங்கள் சேர்க்கல. ஏன்னா ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. அது மட்டும் சேர்க்காம ஃபுட்டு வந்து சாப்பிட மாட்டோம். எப்படியும் எந்த ட்ரிப்லேயும் வந்து ஃபுட்டே இருக்காது. ஒரு ஜூஸு இல்லை இதில் இருக்கும், வெஜிடபிள்ஸு இதில் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம். நிறைய நாசி லம்மக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்லாம். பட்ஜெட்டே வந்து இதில் தான் ஆகும். ஆனால் ஃபுட்டில் பட்ஜெட்டே ஆகாது. ஒரே நேரம் தான் சாப்பிடுவோம். சரி, ஓகே. இப்போ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காமல் நம்ம ஃப்ளைட்குள்ளே போயிட்டு அப்படி இந்த ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். போகலாமா? இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்திருக்கு ஏர் ஏஷியா. நவ் எவ்ரி ஒன் கேன் ஃப்ளை. இப்போ தான் இறங்கியிருக்காங்க. பேசஞ்சர்லாம் இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க தெரியுமா? அதுக்குள்ளேயே போட் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை ஃப்ளைட் லேட்டாக 8:30 HD, 8:55க்கு ஃப்ளைட்டு. 2025ஓட ஃபஸ்ட்டு ஃப்ளைட். இன்னும் போகணும். நம்ம அதை லாஸ்ட்டு வரும். சாய்க்கு கரெக்டாக இருக்கும் கால் வைக்கிறதுக்கு. நமக்கு தான் இடிக்கும். ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சீட்டோட ஸ்பேஸிங் பாருங்க இப்படி தான் இருக்கும். 3 பேர் உட்காந்தாங்கன்னா கரெக்டாக இருக்குது எனக்கெல்லாம். இந்த மாதிரி குட்டி பேகை மட்டும் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் அவங்க தூக்கி மேலே வச்சுருவாங்க. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஏறணுன்னே ஜன்னல் சீட் வாங்கி உட்காந்துக்குவான். பறந்துடனே தூங்கிடுவான். இன்னைக்கு விண்டோ சீட்டில் தூங்குறவங்களை தூக்கி இந்த பக்கம் போடுறோம். சரியா? யார் தூங்கினாலும் நகர கூட முடியாது போல இருக்கே. அப்படி தான் இருக்குது. இதில் போய் எங்கே அவன் தூங்கிட்டானோ நகர்றது. சூப்பர், டேக் ஆஃப் ஆயாச்சு. அப்படியே இருக்கட்டும். நல்லா க்ளவுடியாக இருக்குல்ல. கொஞ்சம் தூரம் மேலே போச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. இங்கேயே பாரு எவ்வளோ பனிமூட்டமாக இருக்கு. இப்போ ஒன்றுமே தெரில. ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. இவ்வளோ சீக்கிரம் ஒயிட் ஆகாது. ஃபுல் க்ளவுட் ஆகிடுச்சு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து பார்த்தா. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டு வந்ததுன்னா பசிக்குது, சாப்பிட்லாம் சீக்கிரம். நம்ம ஃபுட்டு வந்து ஆல்ரெடி செக்இன் பண்ணுறப்பயே புக் பண்ணிட்டோம். இங்கே ஃப்ளைட்டில் இருக்கிற மெனு உங்களுக்கு காமிக்கிறேன். அதோடய ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆரம் 10, அதாவது ரிங்கெட் 10 ரிங்கெட்னா நம்ம ஊர் காசுக்கு 200 rupees × 20 போட்டுக்கோங்க. இந்த நாசி லமாக்கு வித்து அமெரிக்கானோ இப்படி பாருங்கள், காமிக்கிறேன் மெனுவில் என்னென்ன இருக்குன்ட்டு. நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தியா, மீல் ஃபார் ஏ கிங்டம்மா, பனானா, ப்ரொக்கோலி, கேரட்டு, அப்புறம் கார்னு, சிக்கன், அதுக்கப்புறம் ஜோலா ஃப்ரைஸ், தக்காளி சோறு, ப்ரான், சீ ஃபுட்டு, மஷ்ரூம்ஸு, இதெல்லாம் கிட்ஸ் மீல்னு தனியாக கிட்ஸுக்கு தகுந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ராப்ஸு இதுதான் சாய்க்கு ஆர்டர் பண்ணது. இது க்ரீக் ஆர்டர் பண்ணது. சிக்கன் டபுள் சாண்டோ, ஜீரோ சுகர், நிறைய கேக்கு, ஜூஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் கோல்டு தான். அமெரிக்கானோ ஹாட்டும் இருக்குது, கோல்டு இருக்குது. இது காஃபி தான்.
the distribution of pre-booked meals and sales of food and beverages shortly. Browse our Santa menu in the seat pocket in front of you for exciting views on anything you like. We do have things for you to choose from. We have veggie biryani. ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதான் நான் புக் பண்ணது. இது வந்து புக்ரா சிக்கன் பிரியாணி இதான் நான் புக் பண்ணது. இதோட ரேட் வந்து 19 ringgit போட்டிருக்காங்க. 19 ringgitனா 390 rupees வரும். நான் வந்து 254 rupees தான் பே பண்ணி வாங்கியிருக்கேன் இது. ஸோ ப்ரீ புக் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ப்ரீ புக் பண்ண மீல்ஸ் எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரீ புக் பண்ணாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ளைட்டில் வந்து நம்ம கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரிங்கெட் கொண்டு வந்துடுங்க, ரிங்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். புக்ரா சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் இது வந்து டபுள் சிக்கன் சாண்டோ க்ரீக்கு. சாய்க்கு வந்து ஹனி சிசிம்டு ரோஸ்டட் சிக்கன் ராப்பு. போர்ஷன் வந்து ரொம்ப குட்டி தான், சின்ன போர்ஷன் தான். ப்ரெட் க்ரீன் கலரில் இருக்கானா சிக்கன் ஹேம் தான் வச்சுருக்காங்க நடுவில். ஹனி சிசம் சிக்கன் ராப் டேஸ்ட் ஓகேவா? சூப்பராக இருக்கும். கட்லரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிஞ்சால் கறி, இது ரைஸு, இது வந்து சிக்கன். குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான், குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. With a total amount exceeding $10,000 in their possession are required to declare using Customs Form number 7. கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. மழையாக இருக்குமோன்னு நினச்சோம், பட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. அந்த சைடெல்லாம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம இப்போ லேண்ட் ஆக போகிறோம். போட்டிருக்கேன், மால்தீவ்ஸ்லாம் போட்டிருக்கேன். இறங்கியாச்சு. For your safety, please remain seated. You may now use your mobile phone or tablet in flight mode or connect to your mobile network. Will be when disembarking from the aircraft. Bye. இது வந்து KLIA கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட டெர்மினல் 2. இந்த ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏர் ஏஷியா ஃப்ளைட்ஸ் தான். அப்புறம் அங்கே ஒரு ஜெட் ஸ்டார்னு அங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது. மேக்ஸிமம் ஏர் ஏஷியா ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ண போயிட்டுருக்குறோம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஹோட்டல் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சிம் கார்டு வேறு வாங்கணும். ஹாட் லிங்க் அப்படிங்கிற சிம் கார்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ப்ரைஸ் செக் பண்ணிட்டு அப்படி போயிடலாம். நம்ம வந்து 25 ringgit சொல்கிறாங்க. ஆனால் ஹாட்ஸ்பாட் போட முடியாதம்மா 7 daysக்கு 500 rupees தான். ஆனால் 55 ringgitல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஹாட்ஸ்பாட் வருது. அப்படின்னா 1000 rupees வருது. இதில் 200 GB. இவ்வளோ தேவையில்லை நமக்கு 4 நாளைக்கு. வேறு எதாவது பார்த்துட்டு போகலாம். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சீல் வாங்கியாச்சு. 30 daysக்கு வந்து ஃப்ரீ வீசா தான் நமக்கு. அதுக்கு எதுக்கும் பேலாம் பண்ண வேண்டியதில்லை. ஃப்ரீ வீசானால பேகேஜும் இல்லை. நம்ம அப்படியே போய்ட்டு சிம் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகலாம். இங்கே ஹாட் லிங்க்கில் என்ன ப்ரைஸுன்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டோரில் 29 30 GB ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே பார்த்தோம்ல
அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த கவுண்டரில் வாங்கினா 29 ரிங்கெட்டுக்கு 30 GB 30 டேஸ்க்கு வேலிடிட்டி, ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். 21 MBPS கிடைக்கிது பாருங்கள். 50 MBPS கிடைக்கும்னாங்க, 30 வரைக்கும் போகும் போல் இருக்குது. நீங்கள் இந்த வழியாக தான் எக்ஸிட் ஆகி வெளியில் வருவீங்க. எக்ஸிட் ஆகி வெளியில் வந்ததுக்கப்புறமே இங்கே பார்த்தீங்கன்னா KL எக்ஸ்பிரஸ் பாஸ் 2 நிமிஷம் தான். லெவல் 2ல் போனோன்னா நமக்கு ட்ரெயின் இருக்குது. கீழே வந்து கார் பார்க்கிங், நம்ம கிராபு இந்த மாதிரி ஆப்பில் வந்து கார் புக் பண்ணி கூட இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போய்க்கலாம். நம்ம அப்படி தான் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம அரினா ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். அங்கே போகிறக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour காமிக்குது. 4:30க்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து 4:15 ஆகுது. நம்ம வந்து இந்தியா டைம்லேருந்து 2.5 hours முன்னாடி இருக்கிறோம். இங்கே தான் சொன்னேன் சிம் கார்டு ஹாட் லிங்க். இங்கே வந்து 29 ரிங்கெட்டுக்கு சிம் கார்டு வாங்கியிருக்கோம். டெக்ஸின் போட்டிருக்கு பார்த்தீங்களா, லெவல் 2. இங்கே தான் போகணும். இங்கே போனோன்னா நம்ம கேப் வந்துடும். இந்த கேப் வந்து நீங்கள் கிராப்லேயும் புக் பண்ணிக்கலாம், அப்புறம் க்ளூ கேப்லேயும் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் ட்ரிப்பாக வரணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனை. இப்போ நம்ம லெவல் 2 பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு டாக்ஸி ஏறி நம்ம அப்படியே நம்ம அரினா ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம். இன்னொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணும், இருங்க சொல்கிறேன். சரி, ஏர்போர்ட்டெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை, லஞ்சு சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை. லஞ்ச் டைம் ஆச்சு தெரியுமா, நம்ம லஞ்சும் சாப்பிட்ல. நம்ம என்றைக்கு சாப்பிட்ருக்கோங்கிறியா, அப்படியே போகலாம், பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா KLIA டிரான்சிட்டு, இங்கே வந்து ட்ரெயின் இருக்குது. நான் முன்னாடி காமிச்சேன்ல, லெவல் 2ல் வந்து ட்ரெயின்லேயும் போகலான்ட்டு. ட்ரெயினில் போனாலும் ஒரே அமௌண்ட் தான் ஆகுது, டாக்ஸியில் போனால் அவ்வளோதான் ஆகுது. ஸோ டாக்ஸி பெஸ்ட்டு. ஏன்னா ட்ரெயின் வந்து சென்ட்ரல் KL சென்ட்ரலில் தான் போய் நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து இன்னொரு டாக்ஸி எடுத்து திரும்ப ஹோட்டலுக்கு போகணும். ஸோ பெஸ்ட்டு வே வந்து கேப் புக் பண்ணி டேரெக்டாகவே ஹோட்டலுக்கு போய் இறங்கிடலாம். லெவல் 2 பார்க்கிங் ஏரியா இந்த சைடு தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போகலாம். நம்ம இந்த ட்ரிப்பு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக போகலைங்க. நம்ம சிங்கப்பூர் ட்ரிப் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக் வந்து நம்ம போயிருப்போம். சிங்கப்பூர் வந்து திருலோப்பிலியா மூலிமா போனோம். ஏன்னா 2 வீக்ஸில் வந்து சிங்கப்பூர் ட்ரிப் வந்து புக் பண்ணேன். அந்த டைமில் அந்த ட்ராவல் கம்பெனி மட்டும்தான் எந்த டாக்குமெண்டேஷனும் நீங்கள் டேரெக்டாக போய் சப்மிட் பண்ணாமையே விசா வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக அவங்க விசா பண்ணித்தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராவல் கம்பெனி மூலிமா புக் பண்ணேன். அப்போ வந்து அவங்க ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டிஸ்கவுண்ட்ஸில் எதுவுமே கிடையாது, அதனால் ஒரு ஆஃபர் தருவோம். அந்த ஆஃபர் இன்னுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே புக் பண்ணோன்னா ஒரு ஃப்ரீ ட்ரிப் தராங்க. அந்த ஃப்ரீ ட்ரிப்பில் 3 nights அக்காமடேஷனும் 1.5 days மட்டும் சிட்டி டூரும் அவங்க தராங்க. இப்போ வந்து நாங்கள் அப்படி தான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். 3 nights அக்காமடேஷனும் ப்ளஸ் 1.5 days வந்து சைட் சீயிங் மட்டும் போட்டு தர சொல்லிவிட்டு மற்றது எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்பு, அதுக்கப்புறம் பட்டு கேவ்ஸு, ஜென்டிங் ஹைலேண்ட்ஸு, அப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறையா ஃபுட் ஸ்ட்ரீட் இதெல்லாம் போகிறோம். அது எல்லாமே நம்மளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கான டோட்டல் இப்போ சப்போஸ் நாங்களே 25,000 சொல்லியிருந்தாலே, எனக்கு வந்து 25,000, அவங்க 2 பேருக்கு வந்து 25, 50,000, டோட்டலாக 75,000 இந்த ட்ரிப்பு பண்ணிடலான்ட்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுபடி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த ரேட் தான் வரும். அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் போக போகிற ஹோட்டலும் அதே மாதிரி தான். அரௌண்டு வந்து 6,000 தான் அவங்க புக் பண்ணாங்க. சாய்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வரதுனால ரூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாடிஃபிகேஷன் சார்ஜஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணோம். மற்றபடி நாங்கள் அதிகமாக எதுவுமே பே பண்ணவே இல்லை. இதில் அப்படியே ஃப்ரீ ட்ரிப் என்ன வருமோ போட்டுருங்க. ஏன்னா மாடிஃபிகேஷன் சொன்னால் அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய அமௌண்ட் போட சொல்லி கேட்குறாங்க. அது வேணாம், அது தேவையில்லாமல் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயில் என்ன வருமோ அதை மட்டும் கொடுத்துருங்க, மற்ற நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பை பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம டிரைவர் வந்திருப்பார், நம்ம போய் ஏறி ஹோட்டலுக்கு போகலாம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல், அரினா ஸ்டார் ஹோட்டல், கோலாலம்பூர். உள்ளே போயிட்டு ஃபாஸ்ட்டாக செக்இன் முடிச்சுட்டு கொஞ்சம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகலாம். குட்டி ரூம் தான், சிங்கப்பூரில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு காம்பேக்டான ரூமு. இந்த ரூம் வித் சூப்பரான வியூ. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:30 ஆகுது. மலேசியன் டைம் படி 7:30. ஆனால் இன்னும் இருட்டில். இங்கே பாருங்கள், வெளிச்சமாகவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்? இன்னும் சாப்பிடல, மத்தியானத்துலேருந்து சாப்பிடல. ஃபஸ்ட்டு போய் பக்கத்துலேயே ஏதோ இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்காமா, சாப்பிட்டு எங்கே பாரு என்னது நல்லா இருக்குல்ல, சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்னது பெப்பாடுனா டராஸ் மலேசியா ஹார்மனி.
சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றதுக்காக போகிறோம். இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்குதாம்மா கடைங்க நிறையா. 10 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைனா டவுனு, பெட்லிங் ஸ்ட்ரீட்டு, சென்ட்ரல் மார்க்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்குமாம்மா. அதனால் அப்படியே ஒரு 2 hours எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் ஹோட்டலோட இன்சைட் வியூ. ஞாபகம் இருக்குல்ல சாய், எப்படி ரோடு கிராஸ் பண்ணணும்? பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அப்புறம் அங்கே வாக்கிங் சிம்பிள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போனோம். ரெட்டு போட்டிருக்குடி. ஆமாம், இந்த ஸ்ட்ரீட்டு தான் ஃபுல்லும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்காமா. கரெக்டாக நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கட்டு தாண்டி வந்தோம்னா மிளகா ரெஸ்டாரண்ட். அங்கே பாருங்கள் பானையெல்லாம் வச்சுருக்காங்க பொங்கலுக்கு. இந்த ரோடு ஃபுல்லுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. காரைக்குடி, செட்டிநாடு, நார்த் இந்தியன். எங்கே சாப்பிட்லாம்? பப்படம் போலாமா இல்லை அஞ்சப்பர் போலாமா? இங்கே வந்து காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டு, ராஜ்பவன். காரைக்குடி செட்டிநாடு போலாமா அஞ்சப்பர் போலாமா? அஞ்சப்பரில் சாப்பிட்ருக்கோம், அதனால் காரைக்குடியில் போய் சாப்பிட்டு பார்ப்போமா? கேஎல் டவர் பார் சூப்பராக இருக்குது. இங்கேயே இருந்துருப்பார் விசாலாச்சு, ஆனால் அங்கே கூட்டமே இல்லை. அங்கே வேணாம், சரிவா நம்ம காரைக்குடி செட்டிநாடுல போய் சாப்பிடுவோம். இந்த காரைக்குடி ஹோட்டலோட மெனு ரேட் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிற ரேட் மாதிரி தான் இருக்கும். சிக்கன் வறுவல் வந்திருக்கு, சிக்கன் 65 பிரியாணி வந்திருக்கு, பப்படம் வந்திருக்கு, பசியோட கிரீஸ்மா வந்திருக்கு. போட்டு சாப்பிடு, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருந்தது இன்னொரு பிரியாணி சொல்லணும். சாப்பிடு. பிளேட்டு தான் வேணும். ரியாக்ஷன் காமி. இதான் ரியாக்ஷனா? சோறு இல்லை, காலையிலேருந்து சோறு இல்லை, ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஒரு சாண்ட்விட்சு. அந்த சாண்ட்விட்ச் கூட நல்லா இருந்தது நிஜமாவே. ஃப்ளைட்டில் கொடுத்த சாண்ட்விட்ச் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது ஃபில்லிங்காக இருந்தது. இங்கே பாஸ்மதி ரைஸு அது பிரியாணி மாதிரியே இல்லை. பிரியாணின்னு சொல்கிறாங்க, பிரியாணி மாதிரியே இல்லை. பிரியாணி இல்லை. நல்ல வேலை அளவாக சொன்னோம். ஒரே ஒரு பிரியாணி தான். டேஸ்ட் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு அதோடு ஓடி வந்துட்டோம். 1 வாய் பிரியாணி, 2 வாய் தோசை. அது சரி, இன்னும் 1.5 hours தான் இருக்குது. 10 o'clock வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் ஏதாவது அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே நடந்து பக்கத்தில் இருக்குது சென்ட்ரல் மார்க்கெட்டு, கஸ்தூரி வாக்கு, பெட்லிங் ஸ்ட்ரீட்லாம். சரி அதை போய் பார்க்கலாமேன்னு அப்படியே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருக்கிறீ இது என்ன பார்த்துட்டு போகலாம். ரிவர் போகுதுடி. ஏதோ நாற்றம் முடிச்சிட்டு வர இருக்கு. இவ்வளோ நாருது. அதான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். மெடிக்கேர் 118ஓட டவர், வேர்ல்ட்லேயே 2nd largest டவர் இதுதான். அது கீழே தான் இருக்குது சைனா டவுன், பெட்லிங் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து கொஞ்சம் சாப்பிட்றதும் கிடைக்கும். ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணலாம். இது வந்து சிட்டி ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு சொல்லிட்டு டூரு, ரவுண்டான்னு சொல்லிட்டு இந்த பஸ் டூரு. நைட் வந்து கொலாண்டு ஃபுல்லும் சுற்றி அப்படி காமிப்பாங்க. பேகு எல்லாம் இருக்குது இந்த மார்க்கெட்டில். ரேட் வந்து பார்கெயின் பண்ணி தான் பேசி வாங்கணுமாம்மா. அவங்க சொல்கிற ரேட்டுக்கே வாங்கக்கூடாதாம்மா. பார்கெயின் பண்ணினா பெட்டர் ரேட்டு கிடைக்கும். எல்லாமே ஃபஸ்ட் காப்பி பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் சொல்கிறாங்க. 120 ரிங்கெட்டு, 140 ரிங்கெட். ஒரு கடையில் 140 சொன்னாங்க, ஒரு கடையில் 120 சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தான் பேசணும். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ரேட்டிங் எல்லாமே. மேங்கோ இது வந்து ஸ்டிக்கி ரைஸு, இது வந்து கோகனட் மில்க்கு. இதில் வந்து அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இது வாங்கியிருக்கோம், சாப்பிட்டு பார்ப்போம். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். நம்ம ஊரில் தான் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஊரில் அதே மாதிரி தான். டாய்லெட்டுக்கு வந்து 50 cents சார்ஜ் பண்ணுறாங்க. 1 ரிங்கெட்டு 20 ரூபா, அதாவது 10 ரூபா. ஒருத்தருக்கு 10 ரூபா. இந்த சீட்டு இருக்கிறது எல்லாமே 3 எடுத்தால் 10 ரிங்கெட்டு. இது வந்து 2 எடுத்தால் 10 ரிங்கெட்டு. நான் இது ஒன்றும், அப்புறம் இது ஒன்றும் வாங்கியிருக்கேன்.
ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இங்கே 1 பீஸ் 60, அங்கே தான் பரவாயில்ல, அங்கே 2 10 தான் வாங்கினோம். இந்த பெட்லிங் ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக்ஸ் தான். 90% பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கான கடை மட்டும்தான் இருக்குது. இது அப்படியே போயிட்டுருக்குது. ரொம்ப நேரமாக நாங்களும் நடந்துட்டுருக்குறோம். அது அப்படியே போயிட்டே இருக்குது. பெட்லிங் ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே வெளியில் வந்து கிராப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே பாருங்கள் மெடிக்கர் 118ஓட டவர் எப்படி இருக்குன்ட்டு. புர்ஜி கல்ஃபாவுக்கு அப்புறம் இந்த டவர் தான். 118 ஃப்ளோர்ஸ் இருக்காமா. அப்பா எவ்வளோ பெருசு இருக்குது. ஃபோனில் சரியே தெரியல, நேரில் நின்று பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சென்ட்ரல் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் கொஞ்சம் ரோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. சென்ட்ரல் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணுவாங்களாமா. ஓல்டு ஐட்டம்ஸ் தான் எப்படி சொல்கிறது, ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமாம்மா. பெட்லிங் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். இந்த ரைஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குது. இது வந்து கோகனட் மில்க், இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உப்பாக இருக்குது. இந்த மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டே இல்லாத மாம்பழம் சாப்பிட்டு இப்போ இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த ரைஸில் இந்த தேங்காய் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாம்பழம் போட்டு இந்த மூணையும் இப்படி கம்பைன் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. தனித்தனியாக சாப்பிட்டா நல்லாவே இல்லை, மூணையும் கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இதில் ஒரு லீஃப் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இத்தினோண்டு லீஃப் தான் இங்கே வச்சுருந்தாங்க. இப்படி இது அவ்வளோ ஸ்மெல்லு. இது மூணையுமே வந்து நம்ம கலந்து சாப்பிட்றப்ப ஒரு நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் தாய்லாந்தோ இல்லை மலேசியாவோ இந்தோனேஷியாவோ எங்கே போனாலும் இந்த ஸ்டிக்கி ரைஸ் இருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.